சங்கீதம் 10 நாம் பார்த்தோம். கர்த்தரில் அன்பு கூறுவதிலே வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகம் பொல்லாதக்குள்ள இருக்கிறது. இந்த நாளிலே இப்படியாய் வேதம் சொல்கிறது, அங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தெய்வம் எதிர்பார்க்கிறவங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களை நாம் என்ன சொல்லுவோம்? நீங்க தவறு செய்யாதுங்க, நீங்க தப்பு செய்யாதுங்க, அல்லது நீங்க அந்த காரியத்தை விளைவிக் கொள்ளுங்க என்று சொல்லுவோம். ஆனா அதே விதமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு, தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு தேவன் சொல்றார், தீமையை விலகியிரு, தீமை செய்யாத, தீமையிலிருந்து விலகியிரு என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை என்ன பண்ணுகிறாரா? காப்பாற்றுகிறார். முதலாவது அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுவது தீமையை வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் யாருக்கு அதிகமாய் அன்பு செலுத்துகிறோமோ, யாருக்கு அதிகமாய் அன்பு கூறுகிறோமோ அவர்களை நாம் என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் சொல்லுவோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மை விசேஷம் நேசிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். அவர் நேசிக்கப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரிடத்தில் நாம் அன்பு செலுத்தும் போது, கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கொள்ளும்போது, நாம் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு முதலாவது நாம் தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையை விட்டு விலகும் போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி அவர் என்ன செய்கிறாரா? துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இந்த 2வது மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் துன்மார்க்கரின் கைக்கு நம்ம என்ன செய்கிறார்? தப்புவிப்பார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நாம் முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுத்தவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் துன்மார்க்கரின் கைக்கு நீங்களாக்குறது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாரா? 2வது பார்க்க வேதம் முதலாவது அவர் துன்மார்க்கனை கைவிட்டு கர்த்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்கிறாரா? பாருங்க, சங்கீதம் 94 14 வசனத்தை வாசிங்க. சங்கீதம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும், இதுதாங்க அன்பு கொள்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்வது. முதலாவது அவர்களை தப்புவிக்கிறார். 2வது வேதம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல் தம்முடைய சுதந்திரத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடாமல் இருப்பார். பாதுகாத்துக் கொள்கிற தேவன். அப்ப பாதுகாத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, 3வது காரியத்தை செய்கிறார். தேவனுக்கு அன்பு கொள்கிறவர்களுக்கு முதலாவது தப்பிக்க வழி செய்கிறார். 2வது அவர்களை என்ன பண்ணுகிறாரு? கைவிடாது இருக்கிறாரு. 3வது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 17ஆம் வசனத்தை வாசிக்க, கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா பாருங்க, ஆத்துமாவை குறித்து சொன்னார். அன்பு கொள்கிறவர்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார் சொல்லி. அப்போ நான் கர்த்தரோடு இருந்தபடினால, கர்த்தருக்குள்ள இருந்தபடினால கர்த்தர் என் ஆத்துமாவை என்ன பண்ணாரா? பாதுகாத்துக் கொள்கிறது. வாசிங்க, கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்தில் வாசமாய் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தரோடு கூட நான் இருந்தபடினால, கர்த்தரோடு நான் இருந்தபடினாலே என் ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணிவிட்டார்? தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து, ஆபத்துக்கு விலக்கி பாதுகாத்துவிட்டார். கர்த்தரின் ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் வாசமா அது அவர் தேவனோடு இருந்தபடினால என் ஆத்துமா
தேவன் என்னை பாதுகாத்து கொண்டாரா? இன்னைக்கு எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இந்த நாளில நாம் தேவனோடு இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது சொன்னால், நாம் தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு கர்த்தர் கைவிடாது இருக்கிற தேவனாய், தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது அவர் கைவிடாது இருக்கிறவர் இருக்கிறார். அது மாத்திரம் தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறதுனால, துணையாய் இராவிட்டால் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஆத்துமா சீக்கிரமாய் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? 17 இராவிட்டால் சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கோம். பாத்தீங்களா? மௌனம் அப்படின்னு சொன்னா மறித்து போயிருப்போம். ஆனா கர்த்தரோடு நான் இருந்தவள் அன்பு செலுத்தினபடினால, நான் அவரிடத்தில் அன்பு செலுத்தினபடினால அவர் என்னை தப்புவித்தார். தேவனுக்கு நான் அன்பு செலுத்தினபடினால அவர் கைவிடாமல் என்னை பாதுகாத்து கொண்டார். மூன்றாவது, என் ஆத்துமாவை கர்த்தர் அந்த மரணத்துக்கு போகாதபடி என்னை தப்புவித்து நான் தேவனுடைய இருக்கும்படியாய் என்னை மாற்றி தந்திருக்கிற இந்த புதிய மாதத்துல, புதிய நாட்களிலே தேவன் நம்மோடு இராவிட்டால் நமக்கு என்ன நடந்திருக்கிறார்? தேவன் நம்மோடு இருக்கிறபடினால அவர் நம்மை பாதுகாத்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, வாசித்து பாருங்க, 22வது வாசிங்க. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் தேவன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறாங்க? அடைக்கலமும், என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். இந்த நாளில் அன்பான சகோதரர், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுது அவர் இனம் தப்புவிக்கிறார். தேவனோடு இருக்கிறவர் கர்த்தர் கைவிட மாட்டார். தேவனோடு இருக்கிற அன்பு செலுத்த தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் ஆத்துமாவை அவர் மரணத்தில் போகாதபடி பாதுகாத்துக் கொள்கிறார். 4வது சொல்லுது, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் எனக்கு இருக்கிறாரு. இந்த 2வது மாதத்துல, இந்த வருடத்தில் 2025 இந்த 2வது மாதத்துல நாம் ஒரு தீர்மானம் பண்ணோம். யாரோடு கூட அன்பு செலுத்துவது? உலகத்தோட அல்லது உலகத்தில் உள்ளவைகளோடு கூட, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனோடு கூடவா? யாரோடு கூட அன்பு செலுத்துவோம்? தேவனிடத்தில் அன்பு செலுத்துவோம். தேவன் நம்ம எல்லா தீங்குக்கு விளக்கி பாதுகாத்துவார். மரணத்தின் ஆத்துமா மரணத்தில் நம்ம தப்பித்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் கைவிடாது நடத்துகிறவர், நம்மை தப்புவித்து நடத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் நம்மை விசேஷமாக பாதுகாத்துக் கொள்கிற தேவன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை சொல்லுகிறது, அது 22வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் இருக்கிறார். நான் நம்பி இருக்கிறவர் எனக்கு என்னவா இருக்கிறார்? கண்மலையுமாய் இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, இந்த 2025 2வது மாதத்துல ஒரு தீர்மானம் பண்ணணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நான் கைவிட மாட்டேன். நான் தப்புவிக்கப்படுவேன். நான் இந்த உலகத்திலே ஆத்துமா விசேஷ மௌனத்துக்குள்ள போகாது என்று சொன்னார். நான் தேவனுக்கு அன்பு கூறுகிறவனால தேவனின் ஆத்துமாவை எதையும் என்னை எல்லா தீர்வுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவார் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி இன்றைக்கு பொருத்தனையோடு நாம் நிச்சயமாய் கடந்து போவோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய இருக்கிற நன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறவர். நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ண வேண்டுமானால், இன்றைக்கு நம்முடைய தேவனிடத்தில் அன்பு கூறும்போது, தேவனோடு நாம் இணைந்து கொள்ளும் போது, தேவனுடைய விசேஷ சமூகத்தில் எப்போதும் அவரோடு இருக்கும் போது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட மாட்டார்கள். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கு நம்மையும் நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தை கர்த்தர் நாம் விசேஷமா தீமைக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்து வருவார், கைவிட மாட்டார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமாய் செய்ய போகிற
கண்மலையாக கிறிஸ்து இயேசுவை நாம் சார்ந்து கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ஒரு தீர்மானம் இந்த காலவேளையில கர்த்தருடைய சமூகத்துல நிச்சயமாய் கர்த்தருடைய காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். ஒரு தீர்மானத்துக்குள்ள நாம் கடந்து வர போகிறோம். அதை நாம் பார்க்கும்போது இங்க சொல்லப்படுகிறதான காரியத்துல நாம் பார்த்து நாம் தெய்வ சமூகத்துல கடந்து போகும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சொல்லப்படுகிறது. நிச்சயமாக தேவன் நம் மத்தியில் இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு நாம் ஒரு காரியத்தை செய்யும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகத்துல 91 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு பக்கத்தில் 1000 பேரும் இருந்தாலும் தேவனத்தில் அன்புவாயா தேவனோடு நாம் விருப்பம் இருக்கிறார். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை கைவிடாது இருப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு போகாது தப்புவித்து பாதுகாத்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லாவற்றிலும் கர்த்தர் முன்னின்று பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த 2025 2வது மாதத்துல கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒரு தேவனுக்கு அன்பு கூறுவது கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். கர்த்தர் நம்மை விசேஷ கைவிடாது நடத்துகிறார். கர்த்தருடைய ஆத்துமாவை மரணத்துள்ள போகாது தப்பித்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவர் விசேஷமாக நம்முடைய தேவனாக பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 இருந்தாலும் அது உன்னை அணுகாது சொன்ன தேவன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் சொல்லுகிறே சகோதரர், நம்ம இருக்கிற இடத்துல அப்படியா எழுந்து நின்று அவருடைய பாதத்துல நாம் நம்மை நாமே ஒரு விஷயம் ஒப்புக்கொண்டு ஆண்டவரே இந்த நாளை இந்த கருத்துல ஒப்புக்கொள்கிறோம் சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10,000 இருந்தார் அது உன்னை அணுகாது சொல்லுகிறார். நாம் தேவனுக்கு அன்பு கூறும்போது, தேவனோடு கூட இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுவது தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவை விசேஷ மௌனத்தில் இல்லாதபடி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் விடுதலையாகிறார். இன்றைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் எப்பொழுது உங்களை நம்மையும் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தார். அது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் நீ அன்பு பெறுவது, நாம் தேவனுக்கு அன்பு பெறுவது, இந்த அன்பு பெறுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் நம்மை விசேஷ ஆத்துமாவையும் கர்த்தர் தவிர்த்து அவர் விசேஷ பரியோகத்தை வைத்துக் கொள்வதை ஒரு தீர்மானம் தேவனுக்கு அன்பு கூறும்போது அன்பவராகிய தேவன் நம்மை தப்புவிக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவர் நம்மை கைவிடாது நடத்துகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறப்படும் போது அவர் நம்மை ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ள நல்லவராய் இருக்கிறார். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறப்படும் போது வேதம் சொல்லும் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அனுப்புவதில்லை சொல்லி தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்கிற தேவன்
நாம் அன்பு கூறுவதா, எந்த அளவுக்கு தெய்வத்திற்கு அன்பு கூறுகிறோம், எந்த அளவுக்கு தெய்வம் மேல் நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க 2025 இந்த 2வது மாதத்துல காலை வேளையில் அவருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தப்புவிக்க வேண்டுமானால், உன்னை விடுவிக்க வேண்டுமானால், அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், அவருடைய ஆத்மாவை விசேஷம் உலகத்தை எல்லா தீங்குக்கு விளக்கி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் விசேஷமாக நாம் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம். அந்த அன்பு கூறுகிற தெய்வத்திற்கு பார்த்து அண்டவரே உங்களிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி, இன்றைக்கு ஒரு பக்கத்தில் 1000 பேர், உலகத்தில் 10,000 பேர் இருந்தாங்க, அது ஒன்று மனதாக என்று சொன்னால் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார், கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்கிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற எல்லா காரியத்துக்காய் ஒரு தீர்மானம் கொடுப்போம். புதிய ஆண்டுல புதிய மாதத்துல பிரவேசித்திருக்கிற காரியங்களை கர்த்தர் விசேஷமாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோமானால் சகலத்தை கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். வாழ்க்கையில கர்த்தர் சகலத்தை நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். இந்த தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இமாக்க தரலரிவா நன்றி செலுத்துகிற ராஜா, பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இதன் நாள் வேளையில் ஒரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கட்டத்தில் வந்த எல்லா குடும்பத்துக்கு அன்பு விளைவுகளுக்காக செபிக்கிறோம். இந்த விளைவுகளுக்கு மூலமா கேட்டுக்கொண்ட குடும்பத்துக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவரே தப்புவிக்கிறேன். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவரே விளையாட்டு கைவிடாத பாதுகாத்துக் கொள்கிறேன், ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்கிறேன். ஆண்டவரே அவர்கள் விசேஷமாக தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிற தெய்வம். அதனால் வார்த்தை கேட்டபடி அதே விதமாக இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து நடத்தபடியாக செல்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். பரிசுத்த ஆவியினுடைய அனைத்து சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு நம்ம ஜெயித்தமா கொடுத்த எல்லா பரிசுத்தவான்களும் நீங்க சதாக்காக இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.